Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எஸ்டர்டே வந்துட்டு லாங் ஃப்ராக் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத நான் வந்து கட்டிங் வீடியோ போட்டிருப்பேன். இது வந்து ஸ்டிச்சிங் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரோப் வந்து இது மாதிரி சின்னதாக கிராஸ் பீஸ் எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு லைனிங்கில் ஒரு 1/2 இன்ச் இறக்கி இது மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து மேலே வந்து மெயின் பீஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி திருப்பும் போது இது உள்பக்கமாக ஜாயின் பண்ணதே தெரியாமல் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஃபினிஷிங்கை கரெக்டாக கொடுத்துக்குங்க. இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வீடியோவுக்கும் ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே கண்டினியூவாக வீடியோவை பாருங்கள். இப்போ வந்து மேல் பக்கம் மட்டும்தான் நம்ம வந்து வச்சு திருப்ப போகிறோம். அதனால் நெக்கில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணி அந்த 2 இன்ச்சஸ்க்கு வந்து ஓப்பன் விட்டுருந்தோம் இல்லையா, அந்த ஓப்பன் கிட்ட வந்து இந்த மாதிரி லைனிங்கை மேலே வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. மிதி அளவுக்கு மட்டும் பிடிங்க. இல்லை உங்களுக்கு எவ்வளோ நம்ம விட்டுருக்குமோ அந்த அளவுக்கு பிடிச்சா போதும். ஆனால் நான் கட்டிங்கில் ஒரு மிதி அளவு மீன்ஸ் 1/4 இன்ச் அளவுக்கு தான் நான் வந்து அடித்து திருப்புற மாதிரி நான் வந்து தையலுக்கான துணியை விட்டுருப்பேன். அதனால் அந்த மாதிரி விட்டுருக்கேன். இப்போ இந்த கார்னர் கிட்ட லைட்டாக கட் பண்ணிவிட்டு இப்படி திருப்பணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி லைனிங் பீஸ் வந்து உள்ளே தச்சு திருப்புறதுக்கு ரொம்ப அழகாக வந்துடும். பிகினர் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸில் வந்து லைனிங் வச்சு எப்படி வந்து தைக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் இருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து உங்களுக்கு வந்து பார்க்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் நான் வீடியோவை கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுட்டு நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அதை எப்படி வந்து அட்டாச் பண்ணுறது அப்படின்றது தெரியும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துங்க. இந்த ரோப் வந்து எப்படி வந்து திருப்புறது அப்படின்றது நான் ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த ரோப் வந்து நம்ம வந்து எப்படி திருப்பலாம் அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேக் பீஸ் தைச்சிக்கலாம். பேக் பீஸும் அதே மாதிரி தான். இது ஃப்ரண்ட் பீஸும் அதே போல் தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். பட் இதில் வந்து சின்னதாக ஒரு டிசைன் நான் வந்து இந்த மாதிரி இலை ஷேப்பில் ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த இடத்துல எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அப்படி வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கிங்க. இப்படி வந்து கொடுக்குறதுனால அந்த க்ரீன் கலர் பார்டர் வச்ச புடவை அப்படின்றதுனால அந்த க்ரீன் வந்து இங்கே சென்டராக வச்சா அழகாக இருக்கும்னு தோணுச்சு. அதனால் இலை ஷேப்பில் நான் வந்து இந்த மாடலை கொடுத்துருக்கேன். நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மெத்தடில் நீங்கள் வந்து கொடுத்துட்டு இதே மாதிரி லைனிங் வச்சுட்டு நீங்கள் வந்து வச்சு திருப்பினீங்க அப்படின்னா உங்களோட டிசைன் வந்து கரெக்டாக வந்துடும். இந்த மெத்தட் வந்து ப்ளவுஸுக்கும் சரி, அடுத்தது குர்த்தி நெக்குக்கும் சரி, இந்த மெத்தடில் நம்ம ஃபாலோ பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், எனக்கு ஈஸியாக தான் இருக்கும். பட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கேன்வாஷ்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி நெக் டிசைனில் வந்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த ஃப்ரீ டைலரிங் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளே வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து நம்ம எடுக்கிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதில் தவறுகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி உங்களுக்கு எந்த மாதிரி வந்து ட்ரெஸ்ஸஸ் மேக்கிங்லாம் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அடுத்தது ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து போட் நெக் அப்படின்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க. இந்த நெக் பார்க்கக்குள்ளேயே உங்களுக்கு தெரியும். போட் நெக்னால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்கு வந்து கழுத்து கிட்டேயே வந்து வரும். அதுதான் வந்து போட் நெக். பின்னால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ்டாக வர மாதிரி அதுதான் வந்து போட் நெக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. போட்டுனாலே உங்களுக்கு தெரியும் ஓடம் அப்படின்றது வந்து தமிழில் வரும். ஸோ நெக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓடம் மாதிரி இருக்கும், மேலே கழுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ப்ளவுசஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா போட் நெக் தான் இப்போ வந்து நிறைய பேர் போடுறாங்க. அதோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோவும் நம்ம ஃப்ரீ டைலரிங் ஆன்லைன் கிளாஸஸில் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களும் கற்றுக்குங்க. இப்போ நான் ஃபுல்லாக வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து முடிச்சிட்டேன். அதே போல் கொஞ்சமாக வந்து டாட் பிடிச்சிருக்கேன். எனக்கு வந்து இந்த இடத்த டாட் பிடிச்சா கொஞ்சம் ஷேப் கிடைக்கும் அப்படின்றதுக்காக டாட் பிடிச்சிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வந்து டாட் வேணும் அப்படின்னா டாட் பிடிக்க தேவையில்லை. பட் டாட் பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து ஆம்கோல் கிட்டலாம் நல்ல ஒரு லூஸ் கிடச்சி குழந்தைங்க போடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த டிசைனுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலர் துணியை நான் வந்துட்டு அந்த
ரவுண்ட் எடுத்திருக்கேன் இல்லையா, அந்த அளவுக்கு உயரம் வர மாதிரி வச்சுட்டு அதே அளவுக்கு நான் வந்து கட் பண்ணிட்டேன். அகலம் வந்து எவ்வளோனாலும் எடுத்துக்குங்க. இது வந்து நம்ம ஃப்ரீல் வச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்க போகிறோம். இது சாரீன்றதுனால நான் 6 இன்ச் அளவுக்கு நான் வந்து எடுத்துகிட்டு நீட்டாக வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இது ஃபுல்லாக நான் வந்து ஃப்ரீல் வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து அது மேலே வச்சு அட்டாச் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், இந்த டிசைன் கூட ரொம்ப அழகாக இருக்கும். இதே மெத்தடில் தான் வந்து நீங்கள் வந்து ப்ளவுஸுக்கும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃப்ரீல் வந்து இது மாதிரி ஃப்ளீட் வந்து இது மாதிரி வைக்க பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அழகாக இருக்கும். ஸோ இது மாதிரி நான் ஃப்ளீட் வச்சுட்டேன். ஃப்ளீட் வச்சதுக்கப்புறமா அந்த பீஸ் இருக்கு இல்லையா, நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வந்து நெக் டிசைன் கொடுத்துருக்கோம்ல, அதுக்கு வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்போ வந்து கீழே வந்து ஒரு லைனிங் வச்சுட்டு நம்ம மேலே பிசுறு வராமல் இருக்கிற மாதிரி தைக்கலாம். ஸோ அதுக்காக நான் வந்துட்டு இந்த ப்ளூ கலர் லைனிங்கே நான் வந்து எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் தான் இல்லையா, பேக்கில் திருப்பி பார்த்தோன்னா கொஞ்சம் எல்லாமே க்ரீனாக தெரிஞ்சதுன்னா ஒரு தனியாக தெரியும். அதனால் வந்து ப்ளூ கலர்லேயே வந்து நான் லைனிங்கும் எடுத்துக்கிட்டேன். இதே போல் வச்சு திருப்பிக்கிங்க. திருப்பிட்டு ஒரு படிமான தையல் போட்டுங்க. இது எதுக்காக அப்படின்னா பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இது மேலே வச்சு தான் நம்ம வந்து அந்த டிசைனை வந்து மேலே வந்து மார்க் பண்ணி தைக்க போகிறோம். அதனால தான் இப்போ ஃபுல்லாக லைனிங்கில் வந்து நான் வச்சு அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கங்க. சம்டைம்ஸ் வந்து அப்படியே வச்சு அட்டாச் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரியே நீங்கள் ஒன்றொன்றையும் வந்து ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு பீஸ் கூடியும் ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஃபினிஷிங்கும் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். சரிங்களா? இப்போ வந்து இதை மாதிரி வச்சு நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைனுக்கு வந்து இன்னொரு கொஞ்சம் அழகு சேர்க்குற விதமாக இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு நாட் வச்சு ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம வந்து முடிச்சு போடுற மாதிரி இருக்கும். இதுவும் ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து இந்த நாட்டை வந்து நம்ம ஏற்கனவே வந்து வச்சு தைச்சி திருப்பி இருந்தால் வெளியே வந்திருக்கும். பட் நான் வந்து இப்போ கிளாஸஸ்லாம் போயிட்டுருக்குறது அப்படின்றதுனால இப்போ நான் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இந்த நாட்டு வச்சதே தெரியாமல் உள்ளே வந்து பிசுறு தெரியாமல் எப்படி தைக்கிறது அப்படின்றத ப்ளவுஸ் நான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து தைக்கும்போது நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இந்த நாட்டில் வந்து சின்னதாக வந்துட்டு ஒரு இந்த கலர்லேயே வந்து க்ரீன் கலர் இல்லைனா வந்து ப்ளூ கலரில் ஏதாவது ஒரு கலர் வச்சுட்டு நான் வந்து குட்டியாக வந்து கொஞ்சம் மாதிரி வச்சுருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக எல்லா ப்ளவுஸஸ்க்கும் வைக்கிற சின்ன டிசைன் தான் வந்து வச்சுருக்கேன். அதை வந்து உங்களுக்கு வந்து இப்போ நான் ஃபுல்லாக தைச்சதுக்கப்புறமா வச்சு காமிக்கிறேன். இப்படி மேலே வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிங்க. டிசைன் ப்ளவுஸோ இல்லை குர்த்தி நெக்கு தைக்கும் போதும் இந்த டிசைனை நீங்கள் வந்து மேக் பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். பேண்ட்டோட கலரில் எடுத்துகிட்டு குர்த்தியோட டாப்பில் வந்து இந்த மாதிரி வச்சு டிசைன் பண்ணிங்கன்னா நெக் டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பிகினர்ஸாக இப்போ கற்றுக்குள்ளேயே இந்த மாதிரி டிசைன் எல்லாம் வந்து வச்சு தைக்க பழகிட்டிங்கன்னா அடுத்தடுத்து டிசைன் ப்ளவுஸ் தைக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக இருக்கா? இவ்வளோதாங்க இந்த டிசைன் வைக்கிறதுக்கு. இப்போ வந்து இந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்கு ஓவர்லாக் மிஷின் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு ஓவர்லாக் கூட போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ போயிட்டு ஓவர்லாக் போடணும் அப்படின்றதுக்காக வீடியோ கண்டினியூவாக போய்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கிறேன். அதுக்கப்புறமா இதில் வந்து நான் ஓவர்லாக் போட்டுக்குவேன். ஸோ உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் கிட்டையாக கட் பண்ணிவிட்டு ஓவர்லாக் போட்டுக்குங்க. இப்போ இந்த தையலோடு இதை இப்படி சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த பீஸ் வந்து சுருட்டிக்கிட்டு போடும்போது நம்மளுக்கு வராது. இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் வந்து நம்ம வந்து தைக்க போகிறோம். ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கிற அந்த துணி தான் எடுத்து வந்து நான் ஸ்லீவுக்கு வைக்க போகிறேன். குட்டியாக வைக்கிறோம் நம்ம. குழந்தை இல்லையா, அதனால் வந்துட்டு 11 வயசு பொண்ணு இல்லையா, அதுக்காக வந்து நம்ம வந்து குட்டியாக வந்து பப் வைக்க போகிறோம். அதனால் வந்து நீட்டாக ஒரு பீஸ் எடுத்து இதை மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரீல் வச்சுக்கங்க. உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரீல் கிட்ட வேணுமோ, நெருக்கமாக வேணுமோ, இல்லை எடையே வேணும், எப்படி ஒன்றாலும் வச்சுக்கலாம். இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளீட் வச்ச மாதிரியவே இருக்காது. அப்படியே நீட்டாக ரொம்ப அழகாக குட்டியாக பஃப் கை வச்ச மாதிரி இருக்கும். குழந்தைங்க போடுறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப தூக்குன மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நான் வந்து ஃப்ளீட் வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறமா ஒரு ஐனிங் கூட நீங்கள் பண்ணிக்கங்க. அப்போ தான் வந்து தூக்காமல் இருக்கும். இந்த பட்டு புடவையில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து தைக்கும் போதே நம்மளுக்கு வந்து துணி வந்து ஒரு மாதிரி பஃப்னு தூக்கிட்டு வர மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கையால் நல்லா தீத்தி விட்டுக்குங்க. கையால் தீத்திக்குங்க. இல்லைன்னா வந்து
அயனிங் இருந்ததுன்னா அயனிங் கூட பண்ணிக்கோங்க. இப்படி வந்துட்டு மேலே வச்சு நம்ம வந்து இது மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி அட்டாச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ட்ரெஸ் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் ஃபஸ்ட்டே வந்து இது மாதிரி அட்டாச் பண்ணிக்கிறேன். அட்டாச் பண்ணிவிட்டு வச்சு திருப்பும்போது அட்டாச் பண்ணிவிட்டு திருப்பும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பீஸ் வந்து பிசுறு வராமல் இருக்கும். பட் நான் இதில் வந்து பார்டர் வந்து வச்சு அட்டாச் பண்ண போகிறேன். அதனால் வந்து நான் வந்து இப்போ மேலே வெளிப்பக்கமாக வச்சுட்டு இந்த பீஸை வச்சு நான் அப்படியே அட்டாச் பண்ணுறேன். அதாவது வந்து பிசுறு பக்கமாக இருக்குது இல்லையா, புடவையோட உள்பக்கமாக அந்த பக்கமாக வச்சுட்டு இதுமாரி நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கைக்கு வந்து எனக்கு துணி பத்தலை. அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ட்ரெஸ்ஸோட அளவை கரெக்டாக மெஷர்மெண்ட், ஸ்லீவோட அளவை மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு சைடில் இந்த மாதிரி வந்து அந்த பீஸ் எடுத்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த பார்டர் பார்த்திங்கன்னா குட்டியாக அழகாக அந்த இலை மாதிரி ஒரு டிசைன் இருந்தது. இந்த டிசைனை நம்ம வந்து கையில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மெத்தட்லேயே வந்துட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த பார்டர் இப்படி வச்சுட்டு மேலே திருப்பும்போது பார்த்திங்கன்னா இந்த பூ மாதிரி இருக்குது இல்லையா, அந்த இலை மாதிரி அந்த டிசைன் வந்து மேல் பக்கமாக வந்துடும். இப்போ வந்துருச்சு பாருங்கள், இப்படி வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து பெருசாக பார்டர் வேணுன்னா வச்சுக்கோங்க. இந்த ஸ்லீவ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் குட்டி பசங்க போடுறதுக்கு. அதனால் வந்து நான் இந்த மாதிரி பஃப் அதிகமாக இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் குட்டி பஃப் மாதிரி வச்சுருக்கேன். இதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த இலை மாதிரி டிசைனு மேலே வைக்கும்போது இன்னும் நல்லா எடுத்து காமிச்சிருந்தது. அந்த பார்டரை வந்து அந்த புடவை கூட வைக்கும்போது அந்த நீல கலர் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ஃபுல்லாகவே முடிச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, பேக் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, அதிலேருந்து நான் வந்து இதை மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிட்டேன். ஸ்லீவ் அட்டாச் பண்ணுற வீடியோ நான் உங்களுக்கு காமிக்கவே இல்லை. ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறது நான் ஒரு வீடியோவில் தனியாகவே போடுறேன் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட அளவுக்கு இடுப்பளவை நான் வந்து அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன். அளவில் இருக்கிற அதே அளவு தான் வந்து நானும் இதில் வைக்க போகிறேன். அவங்க கொஞ்சம் லூஸாக கேட்டதுனால 8 இன்ச்சு வந்து வச்சுருக்கேன். இடுப்போட சுற்றளவு 32 வச்சுருக்கேன். எப்படி வந்து ஆம்கோல் கிட்ட இருக்கிற அதே 32 அளவு வருதோ அதுவும் வந்து அவங்களுக்கு வந்து வேஸ்ட் அந்த இடத்த வந்து வருது. அதாவது வந்து இடுப்பு கிட்டேயும் அதே அளவு தான் வந்திருந்தது. ஸோ நான் இப்போ ஃபுல்லாக வந்து அவங்களோட அளவுலேருந்து நான் மார்க் பண்ணி தைக்கிறேன். ஸ்லீவுக்கு வந்து நம்ம வந்து அளவு வந்து அவங்க கொடுக்கல, ஸ்லீவ்லெஸ் தான் கொடுத்துருந்தாங்க. அதனால் வந்து நார்மலாக நம்ம வந்து வைக்கிற மாதிரி ஒரு அளவு நம்ம குழந்தைங்க பார்த்தா தெரியும் இல்லையா, அவங்களோட கையோட சுற்றளவு வந்து 10 இன்ச்சுன்னு நான் மார்க் பண்ணி அவங்களுக்கு அப்படியே வந்து பாதியாக டிவைட் பண்ணிவிட்டு 5.5 இன்ச்சு வச்சு இதை மாதிரி பிடிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து கை சுற்றளவு, அதாவது வந்து நம்ம கீழே கை பிடித்தம் சொல்லுவாங்கள்ல, அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு வந்து வச்சுருக்கேன். சரிங்களா, ஃபுல் சுற்றளவும் 10 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ சைடு ஃபுல்லாக இதை மாதிரி பிடிச்சிட்டேன்னா நம்மளுக்கு வந்து ட்ரெஸ் வந்து இப்படி தான் வரும். இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து நூல் கட்டாகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இதுவும் வந்து என்னால் ஃபுல்லாகவே பண்ணவே முடியல. ஸோ எதனாலன்னு தெரியல, நூல் கட்டாகிட்டே இருந்தது. இந்த நூல் வந்து அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக இல்லை. தைக்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே இந்த நூல் வந்து கட்டாகிட்டே இருந்தது. ஒரு சில கலர்ஸ்லாம் வந்து ஓல்டாகிடுச்சுன்னா அந்த நூல் அப்படியே ஒரு மாதிரி கட்டாகும் இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. சரி, அதுக்கப்புறமா மிஷின் ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் அந்த கை ஜாயிண்ட்லாம் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கவே இல்லை. அப்பயும் நூல் கட்டாகிட்டே இருந்தது. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஸ்லீவ் வந்து எப்படி வந்து ஜாயின் பண்ணுறது அப்படின்றத காமிக்கிறேன். அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த நாட்டில் வந்து கொஞ்சமாக சின்னதாக கொஞ்சம் மாதிரி அழகாக வந்து சுங்கு மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள். இதுவும் உங்களுக்கு வந்து ஷார்ட் வீடியோவில் இருக்கும். நிறைய டிசைன் லட்கான்ஸ், அது பேர் டெசல் அதை மாதிரி சொல்லுவாங்க. அந்த டிசைன் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷார்ட் வீடியோவில் கொடுத்துருப்போம், போய் பாருங்கள். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்துட்டு லைனிங்கோட ஃப்ரீல் வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இடுப்பு அந்த ட்ரெஸ்ஸோட சுற்றளவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து லைனிங் பீஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சுற்றளவு எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சாரியில் டபுள் பார்ட்ரு, ஒரு சைடு இருக்க பார்ட்ரு எடுத்து இன்னொரு சைடு வச்சு நான் அட்டாச் பண்ணி இந்த மாதிரி பட்டையாக நான் வந்து தைச்சிட்டு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கிட்டேன். அப்போ தான் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக. இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து உள்பக்கமாக லைனிங் பீஸ் வச்சு அட்டாச் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா மேல் பக்கத்துலேருந்து உள்பக்கமாக நான் வந்து லைனிங் வச்சுருக்கேன் பாருங்கள். அதே போல் இப்போ மேல் பக்கமாக வந்துட்டு மேல் பக்கம் வந்து மெயின் பீஸ் வச்சு இது மாதிரி வச்சு அட்டாச் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்ம ரெண்டுமே ஒரே டைம்லேயே
வைக்கலாம். பட் வந்து சம்டைம்ஸ் வந்து அது வந்து எடையை நோந்துருச்சு அப்படின்னா ஓப்பன் வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து உள்ளே வந்து லைனிங் வச்சு அட்டாச் பண்ணிவிடுங்க. இதை ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி தான் வந்து உள்பக்கமாக வந்து லைனிங்கை வச்சுருக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து மேல் பக்கமாக வந்து மெயின் பீஸை வச்சு அட்டாச் பண்ணுறோம். இப்போ ரெண்டுத்தையுமே திருப்பும் போது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இன்வெர்ட் பண்ண மாதிரி வரும். ஸோ ஜாயிண்ட் எங்கே வருதோ அந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. அப்போ தான் வந்து அந்த ஃப்ரீல் வச்சது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தேவைப்படுதோ ஃப்ரீலு அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஃப்ரீல் வச்சுட்டு சைடை ஃபுல்லாக அந்த ட்ரெஸ்ஸோட சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு மீதி ஃபுல்லாக சைடு ஃபுல்லாக ஓப்பன் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. பார்டரும் அதே மாதிரி தான். உங்களுக்கு பார்டர் வந்து இவங்க வந்து எனக்கு வந்து டக் கேட்டிருந்தாங்க. அதாவது வந்து கொஞ்சம் ஹைட்டாக வளர்ந்துட்டா பிரித்து போடுற மாதிரி வந்து எனக்கு கேட்டிருந்தாங்க. பட் நான் என்ன ஐடியா பண்ணேன் அப்படின்னா, ஒரு பக்கம் பார்டர் ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ண இல்லையா, அந்த பார்டரை கரெக்டாக மடித்து ஈவனாக வச்சுட்டேன். இன்கேஸ் நீங்கள் வந்து பிரித்தாலும் நம்மளுக்கு வந்து எந்த இடத்துலையும் வந்து ஜாயின் பண்ணணும் இல்லை மடித்து தைக்கணும் அப்படின்ற அவசியமே இருக்காது. அந்த பார்டர் மட்டும் அவங்க பிரிச்சுட்டாங்கன்னா போதும். ஹைட் வந்து அவங்களுக்கு நல்லா வந்துடும், பார்டரும் கொஞ்சம் பெருசாக வந்துடும். அது எப்படின்றத பார்ப்போம். இப்போ நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன் இல்லையா, இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா உள்பக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக உள்பக்கமாக பார்த்தோம் அப்படின்னா இன்வெர்ட் பண்ண மாதிரி இருக்கும். பார்த்திங்களா, நல்ல ஃப்ரீல் வந்து நல்ல தாராளமாக நான் வந்து வச்சுருந்தேன். என்னால் எவ்வளோ அளவுக்கு ஃப்ரீல் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அரை இன்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்காக வச்சுருந்தேன். ரொம்பவே பார்க்க அழகாக இருந்தது. இது அப்படியே ஒரு லைனிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், உள்பக்கமாக லைனிங்கு, மேல் பக்கமாக மெயின் பீஸ் வச்சுருந்தோம். இப்போ திருப்பும் போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபினிஷிங் ஆகி இப்படி வந்திருக்கும். இப்போ நம்ம வந்து அது உள்பக்கமாக பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்த ஓவர்லாக் போட வேண்டிய அவசியமே இருக்காது. இது பொட்டிக் ஸ்டைலில் இப்படி தான் தைப்பாங்க. இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக நான் முடிச்சிட்டேன். இந்த ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. தைக்கும் போதை விட தைச்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த கலர் காம்பினேஷன் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. ரொம்ப கிராண்டாகவும் இருந்தது. எந்த டிசைனும் நம்ம வந்து அவ்வளோவா கொடுக்கல, ஆனால் இருந்தாலும் இது ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ இந்த பார்டர் இருக்குது பாருங்கள், இந்த பார்டரை ரெண்டாக மடித்து நான் அப்படியே தைச்சிக்கிட்டே வந்துட்டேன். அவங்க வந்து டக் கேட்டிருந்தாங்க. நான் வந்து டக் கொடுக்காம இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து ஜாயின் பண்ண இடத்துலையே மறுபடியும் வந்து இந்த மாதிரி நான் வந்து தைச்சிக்கிட்டே வந்துட்டேன். அப்படி தைக்கும்போது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஹைட் ஆகிட்டாங்க பிள்ளைங்க அப்படின்னா இந்த ஃப்ரீல மட்டும் பிரித்து விட்டாங்கன்னா போதும். ஃப்ரீலின்ற பாருங்க, பார்டரை மட்டும் பிரித்து விட்டாங்கன்னா போதும். அந்த ஹைட் வந்து அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து கவர் ஆகிடும். இவங்களுக்கு வந்து டக் பிடிக்கணும்னு ஒன்றும் அவசியமும் இல்லை. சரி, இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எந்த மாதிரி டிசைன்லாம் வேணும் அப்படின்றது நான் வந்து உங்களுக்கு இன்னும் பூனம் சேரீயில், ஷிஃபான் சேரீலாம் வந்து உங்களுக்கு வந்து டிசைன் வந்து இந்த மாதிரி குர்த்தா தைக்கிறது வந்து உங்களுக்கு வந்து நான் இன்னும் நிறைய வந்து சொல்லித்தரேன். பெரியவங்களுக்குலாம் எப்படிலாம் வந்து போடணும் அப்படின்ட்டு. அதுக்காக நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நீங்கள் முடிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ எந்த மாதிரி எந்த கிளாஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த கிளாஸை நான் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். சரிங்களா? இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு முடிஞ்சால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அழகாக வந்துடுச்சு இந்த பாவாடை. தேங்க்யூ.